ஜெபத்தின் வலிமை, மரியாவின் ஆற்றல், இதனுடைய கூட்டுத்தொகை ராஜாக்கமங்கலம் துறை பங்குச் சமூகம். இயேசுவில் அன்பு நிறை இறை மக்களே, நாளைய தினம் இந்த ஆலயத்தை உருவாக்கி 48 ஆண்டுகளை நிறைவு செய்யும் வேளையில் 1976 ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கூறிக்கொள்கின்றேன். மரியாளின் ஆற்றலுக்கான இடம் அல்லது இந்த செய்தியை நான் சிந்தித்த வேளையில் ஒரு அம்மாவினுடைய உடனிருப்பு ஒரு குடும்பத்தில் இருக்கும் வகையில் அந்த குடும்பத்தை வீழ்ச்சியடைய செய்ய முடியாது. தகப்பனை இழந்தால் கூட தாய் இருந்தால் எப்படியாவது ஒரு குழந்தைகளை கரை சேர்த்து விடுவாள். அவ்வளவு எளிதாக தன்னுடைய பிள்ளைகளை வீழ்த்திவிட மாட்டாள் அல்லது வீழ்ந்துவிட செய்ய மாட்டாள் என்பது சமூகம் சொல்கிற வரலாறாக இருக்கிறது. அப்படியானால் மரியாவின் ஆற்றலுக்கு ஏன் ராஜாக்கமங்கலம் துறை பங்கை எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடாது என்று யோசிக்க தொடங்கினேன். குறுகிய காலத்துள் கிடைத்த சிறு துகள்களை மட்டுமே நான் கூறுகிறேன். நான் சொல்ல சொல்ல உங்கள் மனதிலும் நிறைய எண்ணங்கள் தோன்றும், நிறைய மனிதர்கள் வந்து சொல்வார்கள். அப்படி வந்தால் அதுவும் மரியாளுடைய ஆற்றலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். எதிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு கேள்வி ஏற்படுகிற வேளையில், இந்த கடற்கரை சமூகத்தில் நிறைய ஊர்களுக்கு துறை என்ற பெயர் இணைந்திருக்கும். நான் பிறந்த ஊர் உட்பட நிறைய ஊர்களை துறை சார்ந்துதான் சொல்வார்கள். ஆனால் நான் துறைக்கு சென்று வருகிறேன் என்று யாராவது சொன்னால் அதற்கு எடுத்துக்காட்டாக ராஜாக்கமங்கலம் துறை பங்கை மட்டுமே சொல்வார்கள். அந்த அளவிற்கு ஒருவேளை கடற்கரையினுடைய ஒரு அழகுக்கு அல்லது தொழிலுக்கு எடுத்துக்காட்டாக இந்த மீனவர்கள் திகழ்ந்திருந்திருக்கிறார்கள். ராஜாக்கமங்கலம் துறை மீனவர்கள் வெறுமனே கடல் சார்ந்த கடலோடிகள் மட்டுமல்ல, 1960-70களிலேயே அதிகமான ஆசிரியர்களை கொண்ட ஒரு ஊர் இந்த பங்குச் சமூகம். இந்த துறையில் நிறைய ஆசிரியர்கள் உருவாகி இருக்கிறார்கள், கல்வியாளர்கள் இருந்திருக்கிறார்கள். 1970-80களிலேயே விளையாட்டு வழியாக 12 பேர் அரசு வேலையில் அமர்ந்து சாதித்த வரலாறு இந்த பங்கிற்கு உரியது. கபடி விளையாட்டுடைய முகாந்திரம் போல ஒருவேளை ராஜாக்கமங்கலம் துறை பங்குச் சமூகத்தினுடைய விளையாட்டோடு கலந்த ஒரு வீரம் இந்த பங்குச் சமூகத்தினுடைய விளைநிலமாக இருந்திருக்கிறது. கேன்சர் நோய்க்காக மருந்து தயாரிக்கும் உயர்ந்த ஒரு நிறுவனத்தில் ஒரு சயின்டிஸ்டாக இந்த ஊரை சார்ந்த ஒருவர் பணியாற்றுகிறார் என்ற பெருமையை கேட்கிற வேளையில் மகிழ்ச்சியாக இருந்தது. சென்னையினுடைய கமிஷனராக ராஜாக்கமங்கலம் துறை சார்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற வரலாறு இந்த தமிழகத்திற்கு தெரியும். இந்த ஊரை சார்ந்த பிள்ளைகளுடைய பெருமைகளை எல்லாம் இன்னும் நான் தேட துவங்கினேன். எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள். 1960 துவக்கத்திலேயே அரசு மருத்துவராக இந்த ஊரை சார்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். மருத்துவ படிப்பில் இன்றும் நிறைய பிள்ளைகளை உருவாக்கி ஒரு கடற்கரை சமூகமாக இருந்திருக்கிறார்கள். அதிலும் சிறப்பாக அரசு வேலைகளில் அமர வைத்து தங்களுடைய குழந்தைகளை அழகு பார்த்திருக்கிறார்கள். இந்த பங்கு சமூகத்திலிருந்து ஒருவேளை இன்னும் நாம் இன்றைய காலத்திற்கு கொண்டு வர வேண்டுமானால், அண்மை காலங்களில் வெளிவந்த மிகச்சிறந்த திரைப்படங்களில், அது ஆங்கிலமானாலும் தமிழானாலும், அதனுடைய அனிமேஷனில் இந்த ஊரை சார்ந்த இளைஞர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற அந்த பெயர் வாழ்த்துதலுக்குரியதாக இருக்கிறது. ஃபீஃபா உலக விளையாட்டு போட்டியை கத்தாரில் நடத்திய வேளையில் இந்த ஃபீஃபா விளையாட்டை உலகம் முழுவதும் பிரசித்திப்படுத்துவதற்காக 2 நபர்கள் இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதில் ஒருவர் கோவா, ஒருவர் ராஜாக்கமங்கலம் துறை பங்கை சார்ந்தவர்கள். இந்த பங்கு சமூகத்தில் 12 குருக்களும் 40 அருட்சகோதரிகளையும் கொண்ட ஒரு சிறந்த பங்கு சமூகம். அதிலும் 2 மகத்தான ஆயர்களை கொண்டிருக்கிறது. வாரணாசி மறைமாவட்டத்துடைய ஆயரும் எந்த நிலை ஆனாலும் தளர்வுதாது சிறப்பு பணிகளை முன்னெடுக்கிற இந்த கோட்டாறு மறைமாவட்டத்தை வழிநடத்துகிற ஆயர் நசரேன் சுசை பிறந்த பூமி இந்த ராஜாக்கமங்கலம் துறை பங்கு சமூகம். இந்த ஊரிலிருந்து ஒருவேளை மிகச்சிறந்த கேப்டன்கள் உருவாகி இருக்கிறார்கள் கப்பல்களில். இந்த ஊரிலிருந்து ரிக்குகளில் பணியாற்றுகிற பெரிய பெரிய அலுவலர்கள், ஆபீசர்ஸ் இருக்கிறார்கள்.
கடலோடிகளாக வெளிநாடுகளில் மரணங்களை முச்சத்தையும் கண்டாலும் தளர்ந்து போகாத உள்ளத்தோடு இன்று வரை சிறந்த கடலோடிகளாக தொழிலாளர்களாக இருந்திருக்கிறார்கள். தொடக்க காலங்களில் கரமடிகள் விளைக்கிற வேளையில் அதனுடைய ஏலப்பட்டாக தாய்மரியாளுடைய பாடலை பாடிய வரலாற்று பூமியும் ராஜாக்கமங்கலம் துறை பங்கு சமூகமாக இருந்திருக்கிறது. இன்னும் ஒருவேளை இந்த பங்கு சமூகத்தை நீங்கள் எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் எல்லாவற்றிலும் நிமிர்ந்து நிற்கிற ஒரு முதுகெலும்பை கொண்ட ஒரு பங்கு சமூகம் இது. 4 குருசடிகளை கொண்டாலும் குருசடிகள் விழாக்கள் சிறப்பாக இருக்கும், தெருக்கள் இருக்கும். ஆனால் கோவில் என்று சொன்னால் ஒரே ஒரு ஊர் தான், அது ராஜாக்கமங்கலம் துறை என்ற ஒரு பங்கு சமூகம். எனவே இந்த தாய்மரியாளுடைய ஆற்றலுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டை தேடினால் குழுமி இருக்கிற இந்த கூட்டமே சாட்சி. இதைவிட மிகப்பெரிய சாட்சியத்தையோ சான்றையோ நீங்கள் தேட தேவையில்லை என்பதைத்தான் என்னுடைய உள்ளம் மனதிலே ஓடிக்கொண்டே இருந்தது. யதார்த்தமாக ஒரு வயதான தாயோடு பேசிய ஒரு உரையாடல் என்னை இந்த இடத்திலே அதை சொல்ல வைக்கின்றது. ஒருவேளை கடந்த பங்குகளின் பணியாற்றிய வேளையில் அந்த பங்கு சமூகத்தை பற்றி விளக்கங்களை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நான் சொன்ன வேளையில் கடல் வெளி வந்த கண்ணம்மாள் என்று சொன்னவுடன் ஒரு வயதான தாய் பெரியவர்கள் சொன்னார்கள், தெருவோரம் அந்த தேவமாதா எங்கள் ஊரில் உண்டு என்று சொன்னார்கள். அது என்ன தெருவோரம் அந்த தேவமாதா உங்கள் ஊரில் உண்டு என்ற கேள்விக்கு பின்னால் இருக்கிற வரலாறு, அது உங்களால் உருவாக்கப்பட்டதல்ல, உங்கள் ஊரை காவல் காத்த காவலர்களால் உருவாக்கப்பட்டது. 1982ஆம் ஆண்டு கலவர நாட்களில் ஊர் சிதறி போயிருந்தது. காவலர்களால் கடற்கரை கிராமம் சூழப்பட்டிருந்தது. வீடுகளுக்குள்ளே அடங்கி போன வாழ்க்கையாக இருந்தது. ஆலயங்களுடைய வழிபாடுகள் இல்லாமல் மக்கள் தேய்ந்து போன நாட்களாக இருந்தது. கலவரம் கண்ட அந்த பூமியில் ஒருவேளை இந்த தாயினுடைய பாதுகாப்பிலிருந்து ஒருவேளை நாம் சிதறி போகவில்லை, ஆனால் வீடுகளில் மட்டுமே அடங்கி இருக்க வேண்டிய சூழல். இந்த ஊரையும் காவலர்கள் காவல் காத்தார்கள். நடு இரவில் எவ்வாறு வேளாங்கண்ணி மாதா திரைப்படத்தில் வரும் காட்சியை போலதான் இந்த ஊரிலும் நடு இரவில் ஒரு இளம்பெண் ஊரை சுற்றி வந்தாள். காவலர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது என்ன, நடு இரவில் ஒரு பெண் இந்த ஊரில் வர வருகிறாள், யார் இவள் என்று அவர்கள் பின்தொடர ஆரம்பிக்கிறார்கள். அந்த தாய்க்கு பின்னால் சொல்ல சொல்ல கடைசியாக அந்த இளம்பெண் அரங்கேறி அமர்ந்த உன்னதமான இடம் இந்த ஆலயம். இந்த வரலாறுக்கு ஒருவேளை நீங்கள் எல்லோருமே சாட்சிகள். அப்படியானால் இந்த ஊரை தன்னுடைய சிறகு நிழலில் பாதுகாத்த அந்த வலிமையினுடைய ஆற்றல் மரியாளுடையது என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. எனவேதான் நான் கேட்டேன் இந்த ஊரில் மக்களிடம், உங்களுடைய ஊருக்கும் தாய்க்குமான அல்லது அந்நியமரியாளுக்குமான உறவு எப்படி என்று கேட்டால், ஃபாதர், எங்களுடைய மக்கள் யாரை எடுத்துக்கொண்டாலும் எங்களுடைய எல்லா உயர்வுக்கு காரணம் இந்த அன்னை மரியாள் என்பதில் நாங்கள் ஒரு பொழுதும் மாறி சொன்னதில்லை. நான் இத்தனை நபர்களையும் எடுத்துக்காட்டாக ஒருவரை கொண்டு வரக்கூடிய சூழலில் இன்னும் நிறைய பேரை சொல்லலாம். காலத்தினுடைய எண்ணம் கருதி தான் நான் சுருக்கமாக சொன்னேன். அதிகமானவர்களை சொல்லலாம். ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் சாதித்திருக்கிறீர்கள். ஆனால் எதற்காக இந்த பெருமையெல்லாம் இந்த ராஜாக்கமங்கலம் துறையை பற்றி சொன்னேன் என்று சொன்னால், இந்த ஊரில் அத்தனை பெருமைகளையும் சம்பாதித்தவர்கள் நீங்கள் சொல்வதெல்லாம் இந்த தாய் மரியாளுடைய வல்லமையால் மட்டும்தான். எனவேதான் ஒருவேளை இந்த மரியாளின் ஆற்றலுக்கு ஒரு பங்கு சமூகம் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தாய் மரியாளுடைய இந்த உன்னதத்தை பறைசாற்றுகிற இந்த தாய் தான் எங்களுக்கு சிறப்பு என சொல்கிற எடுத்துக்காட்டான சமூகமாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தினுடைய உருவாக்கம் அம்மாவால் உருவாக்கப்படுகிறது என்பதை போல்தான் இந்த ஊரை உருவாக்கிய ஒரு தாயை தான் இந்த நாளில் நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 10 நாட்கள் விழாவினுடைய மகத்துவம் தாய் மரியாள் செய்த இந்த வியத்தகு செயலுடைய பட்டியல். வரும் காலங்களில் ஒருவேளை அத்தனை தவறுகளையும் கடந்து நம்மை இன்னும் வளர்ச்சிக்கு அழைத்து சொல்லதான் இந்த தாய் காத்திருக்கிறாள். நம்முடைய சிறகை கத்தரிக்கிற சிறு சிறு காரியங்களை, உராய்வுகளை தூக்கி எறிவோம். நாம் ராஜாக்கமங்கலம் துறை என்ற இந்த வரலாற்றை மீண்டும் நாம் வென்று காட்டுவோம். கடந்த காலங்களில் எல்லாம் அருள் தந்து காத்த இந்த தாய் அடுத்த தலைமுறை அடுத்த கட்டத்தில் வளர்ச்சிக்கு எடுத்துச் சொல்வாள். இன்னும் இந்த ஊருடைய பெருமை உலகறிய செய்வாள். எனவேதான் சொன்னேன், நாம் கத்தரிக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு, சில உராய்வுகள் உண்டு, சில கவலைகள் உண்டு. துறை என்று சொன்னவுடன் ஏதோ மற்றவர்களுக்கு மத்தியில் விமர்சனங்கள் சொல்லப்பட்டாலும், ஆனால் இந்த மண் ஒரு வரலாற்று மண். இந்த மாவட்டம் மட்டுமல்ல, இந்த நாடு மட்டுமல்ல, இந்த நாட்டை கடந்தும் இந்த மண்ணினுடைய வரலாறு பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு இந்த பிள்ளைகள் எடுத்துச் சொல்ல தயாராக இருப்பார்கள். இன்று வரை வெளிநாடுகளில் வெளியிடங்களில் நீங்கள் சாதிக்கிற சாதனை பட்டியல் போட்டால், இந்த ஊருடைய வரலாற்றை தொகுத்து எழுதினால் அது எவராலும் மீட்க முடியாத ஒரு வரலாறாக இருக்கும். அப்படியானால் இன்னும் நாம் இணைய வேண்டும், இன்னும் நாம் வளர்ச்சி காண வேண்டும்.
நம்முடைய பங்கு சமூகத்துடைய இளைஞர் முதல் பெரியவர் வரை மாற்றத்திற்கான வழிகளை நாம் கையாள வேண்டும். அப்படி கையாண்டால் இந்த தாயினுடைய இந்த வல்லமைக்கும் இந்த வரலாறுக்கும் தொடர்ச்சி ஒன்று இருக்கும். உங்களை எல்லாம் ஒருவேளை நீங்களே சொல்லிக் கொள்வீர்கள், நாங்கெல்லாம் துறை சிங்கம் என்று சொல்லிக் கொள்வீர்கள், துறையை சார்ந்த சிங்கங்கள் என்று சொல்லிக் கொள்வீர்கள். காரணம், இந்த அன்னையினுடைய பாதுகாப்பில் அவ்வளவு வளர்ச்சியை காண முடியும், அவ்வளவு நிறைவை காண முடியும். அந்த நிறைவை நாம் இன்னும் இன்னும் உருவாக்கி கொள்வதற்கான பயணமாக இந்த விழா இருக்க வேண்டும். இன்னும் 100 ஆண்டுகள் கடக்க கடக்க வரலாறுகள் விரிவடைய வேண்டும். குழந்தைகளை சொல்லி வளர்த்துங்கள். இது ஒரு வரலாற்று மண். இந்த மண்ணிலிருந்து உருவானவர்கள் மிக பெரும் சாதனை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சுற்றுமடலிலும் நான் வாசித்திருக்கிறேன். நம்முடைய மறை மாவட்ட ஆயர் அதை நிறைவு செய்கிற வேளையில் தாய்மறையோடைய சொல்லாடல் இல்லாமல் இருக்காது. எனவேதான் சொன்னேன், மரியாளுடைய வலிமைக்கும் வல்லமைக்கும் இந்த ஊர் ஒரு சான்றாக இருக்கிறது. அதற்கு நீங்களும் சாட்சிகள் என சொன்னால், தாய் மரியாளுடைய பிள்ளைகள் என்பதை அடுத்த தலைமுறை இன்னும் வென்று காட்டும் அளவிற்கு நாம் வழிநடத்தி சொல்ல வேண்டும். அந்த வரலாறை உருவாக்குவதற்காக இந்த விழா ஒரு ஆயத்தமாக இருக்கட்டும். இன்னும் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நம்முடைய வரலாறை சிந்திக்கிற வேளையில் இந்த தாயின் பிள்ளைகள் சிதறி போனதில்லை என நம்பிக்கையினுடைய சான்றாகும், ஒற்றுமையினுடைய சான்றாகும், வளர்ச்சியும் சான்றாகும் ராஜாக்கமலும் துறை ஒளி வீசட்டும் என உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன். அன்னையுடைய ஆற்றல், அன்னையுடைய வலிமை, அன்னையுடைய பாதுகாவல், உடனிருப்பு நம்மை எந்த அளவுக்கு உயர்த்தி உன்னத நிலையை அடைய என்பதை பற்றி சிந்தித்தோம். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்ல வேண்டுமென்றால், 2 சிறந்த துறவற சபைகளை உருவாக்கிய நிறுவனரும் இந்த மண்ணை சார்ந்தவர். அது மட்டுமல்ல, கணனியை அதனை சிறந்த முறையிலே அதற்கான பணிகளை செய்கின்றவர்களும் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் என்று இன்னும் அடுக்கிக் கொண்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல பாரம்பரியமும் சிறந்த உயர்ந்த நிலையிலே நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அன்னையுடைய இந்த பாதுகாவலில் பல படிகளை நாம் உயர்ந்திருக்கின்றோம். அதே நேரத்திலே இன்று நமது வாழ்க்கையையும் சற்று ஆய்வு செய்து கடந்து வந்த பாதை இவ்வளவு அருமையாக இருக்கிறது என்றால், இனி வருகின்ற காலமும் சிறந்த முறையிலே அமைய வேண்டும் என்பதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றியும் சிந்திக்க வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.